ஹலோ கைஸ், வெல்கம் டு EAA சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் 2025ஆம் ஆண்டு நடந்த கம்பைன்மெண்ட்ஸ் பேப்பரில் பியூர் பேப்பரில் முதல் 5 கேள்விகளையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வி கணித தொகுத்தறிவு முறையில் வந்திருக்கு. கணித தொகுத்தறிவு முறையில் ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னால், முதலாவதா நம்ம எண் சமன் 1க்கு கூற்று உண்மண்டு நிறுவுவோம். அடுத்ததா எண் சமன் Pக்கு கூற்று உண்மண்டு எடுத்துக்கொண்டு எண் சமன் P சக 1க்கு கூற்று உண்மண்டு நிறுவி காட்டுவோம். இப்ப நமக்கு தரப்பட்ட கோவை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இந்த கோவை கணித தொகுத்தறிவு முறையில நிறுவல் சரியானது என்று நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். இப்போ ஃபர்ஸ்டா நம்ம என்ன போடுவோம், எண் சமன் 1க்கு போட்டு பார்ப்போம். எண் சமன் 1 போட்டீங்கன்னு சொன்னா LHS 9 தர 2 ஓராம் அடுக்கண்டு வரும், அதாவது 18 வரப்போகுது. அதே மாதிரி RHS பார்த்தீங்கன்னு சொன்னா 1 சக 3 முழுவதின் ஃபேக்டோரியல், அதாவது 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் என்று சொன்னா 1 தர 2 தர 3 தர 4 பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 24 வரப்போகுது. அப்ப நமக்கு தெரியும் 18 விட 24 பெருசு. இப்ப 18 விட 24 பெருசுன்னு சொன்னா LHS கட்டாயம் RHS விட சின்னனா தான் இருக்க போகுது. ஸோ எண் சமன் 1க்கு கூற்று உண்மையா இருக்கு. இப்ப எண் சமன் P, அதாவது P கட்டாயம் மூலகம் Z பிளஸா இருக்கணும். ஸோ P மூலகம் Z பிளஸ் எழுதியிருக்கேன். எண் சமன் Pக்கு கூற்று உண்மண்டு நம்ம எடுத்துக்கொள்வோம். எடுத்தா என்ன முடிவு வரும், எண்ணுக்கு பதிலாக நம்ம P பிரதியிட்டல் இருப்போம். அதாவது 9 தர 2 P ஆம் அடுக்கு சமநிலை அடையாளம் P சக 3 முழுவதின் ஃபேக்டோரியல் என்று வந்திருக்கு. இப்ப நம்ம என்னத்தை நிறுவனம், எண் சமன் P சக 1க்கு நிறுவி எடுக்கணும். இப்ப சும்மா நம்ம நிறுவி பார்ப்போம் என்ன விட வரணும். இப்ப நிறுவ வேண்டியது என்னது, P சக 1 எண்ணுக்கு பதிலாக நீங்க கொண்டு போய் போட்டீங்கன்னு சொன்னா 9 தர 2 P சக 1ஆம் அடுக்கு சின்னனா இருக்கும் P சக 4 முழுவதையும் ஃபேக்டோரியலை விடும். ஸோ இதை நம்ம உடைச்செழுதி எப்படி நிறுவலுக்கு செட் பண்றேன்னு பார்ப்போம். உடைச்செழுகணும்னு சொன்னாத 2 P சக 1ஆம் அடுக்க 2 P ஆம் அடுக்கு தர 2 எழுதலாம். அதே மாதிரி P சக 4 ஃபேக்டோரியலை P சக 3 ஃபேக்டோரியல் தர P சக 4 என்று எழுதலாம். இப்ப நமக்கு இந்த கோவைக்கும் என்ன வித்தியாசம், இந்த கோவையில ஒரு 2 இல்லை, அந்த 2 இங்க வந்திருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு P சக 4ஆல பெருக்கப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு 2க்கும் P சக 4க்குமான தொடர்பு தெரிஞ்சா சரி. இப்ப 2க்கும் P சக 4க்கும் தொடர்பை பார்த்தீங்கன்னா 2 கட்டாயம் P சக 4 விட சின்னனா தான் இருக்கு. ஏன், P என்றது மூலகம் Z பிளஸ். P மூலகம் Z பிளஸ் என்றா Pக்கு என்ன பெருமானங்கள் இருக்கலாம், 1 2 3 அப்படியே போய்கொண்டு இருக்கலாம். இப்ப சும்மா 1 போட்டு பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், 5 விட வரப்போகுது. அப்ப 5 கட்டாயம் என்னது 2 விட பெருசா தான் இருக்கு. அதே மாதிரி 2 போட்டு பாத்தீங்கன்னா 6 விட வரும், 6 கட்டாயம் பெருசா தான் இருக்க போகுது. இப்ப நம்ம ஒரு சின்ன பெருமதியால பெருக்கிறது ஒரு சின்ன பெருமதியா தான் வரப்போகுது. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு பெருமதியை இன்னொரு பெரிய ஒரு பெருமதியால பெருக்கிறது கட்டாயம் பெரிய ஒரு பெருமானமா தான் வரப்போகுது. இந்த சமநிலை குறி இரண்டையும் பெருக்கிறதால எந்த மாற்றத்துக்கும் உள்ளாகாது. அப்ப இது சின்னனா இருக்கும், இது பெருசா இருக்கும். சோ சமநிலை குறி இந்த அடையாளம் போடலாம். நம்ம இப்ப இதை உள்ள பெருக்கி எடுத்தோம்னு சொன்னா 9 தர 2 P சக 1ஆம் அடுக்கு வரும். அதே மாதிரி P சக 4 ஃபேக்டோரியல் வரும். இதைத்தான் நம்ம நிறுவி காட்ட வேண்டியிருக்கு. P சக 1 போட்டா இந்த முடிவு தான் வரப்போகுது, நிறுவ வேண்டியதை எடுத்து நாம. சோ எண் சமன் P சக 1க்கு கூற்று உண்மண்டு காட்டியாச்சு. இப்ப இந்த 3ஐயும் முடிச்சு போட்டு கடைசியா நம்ம ஒரு முடிவு ஒன்று எழுதி காட்டணும். எப்படி, எண் சமன் 1க்கு கூற்று உண்மண்டு எடுத்துட்டோம். அதே மாதிரி எண் சமன் Pக்கு கூற்று உண்மண்டு எடுத்துக்கொண்டு எண் சமன் P சக 1க்கு உண்மை என நிறுவப்பட்டுள்ளது. எனவே எல்லா எண் மூலகம் Z பிளஸுக்கும் கூற்று உண்மண்டு கணித தொகுத்தறிவு முறையால நிறுவப்பட்டுள்ளது. ரெண்டாவது கேள்வி ஒரு மொட்கிராஃப் கேள்வி வந்திருக்கு. மொட்கிராஃப்ல வளமையா 2 சமன்பாடுகளை தந்து அதுக்குரிய வரைவை கீற சொல்லியிருப்பாங்க. அந்த வரைவை கீறி முடிஞ்சோடனே இதிலிருந்து ஒரு சமன்பாடையோ இல்லாட்டி ஒரு சமநிலையையோ எப்படி தீர்க்கிறேன்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த முறையும் வந்திருக்கு. 2 வரைவுகளுக்குரிய சமன்பாடுகள், மொட்கிராஃபுக்குரிய சமன்பாடுகள் 2 தந்திருக்காங்க. அதுல இருந்து இந்த சமன்பாடை எப்படி தீர்ப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்டா நம்ம மொட்கிராஃப் எப்படி கீறுன்னு பார்ப்போம். இப்போ மொட்கிராஃப் கீறணும்னு சொன்னா நம்ம ஒரு பவுண்டரி லைன் ஒன்று எடுக்கணும். அந்த பவுண்டரி லைன் எடுக்கிறதுக்கு இந்த மொட்டுக்குள்ள இருக்கிற எக்ஸாய 2ன்றதை 0க்கு சமப்படுத்துவோம். இப்ப சமப்படுத்தினோம்னா எக்ஸுற பெருமதி X சமன் 2 வரும்.
அப்ப அந்த எக்ஸுக்கு 2 தூக்கி திரும்ப திரும்ப போட்டீங்கன்னு சொன்னா y சமன் என்னண்டு வரும் 2 வரப்போகுது. அப்ப எக்ஸ் ஆல் குரு 2 y ஆல் குரு 2 என்ற மாதிரி வரப்போகுது. இவர் தான் நம்மட பவுண்டரி லைனா இருக்க போகுது. இப்ப இவருக்கு இங்கால பக்கம் என்ன வரைவு வரும், இவருக்கு இங்கால பக்கம் என்ன வரைவு வரும் பார்ப்போம். இப்ப இவருக்கு இங்கால 2 விட சின்ன ஒரு பெருமதியான இருக்கும். அப்ப 2 விட ஒரு சின்ன ஒரு பெருமதியை இந்த மொட்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டு பார்ப்போம். ஒரு ஒண்டை தூக்கி கொண்டு வந்து போட்டு பார்ப்போம். ஒண்டை போட்டீங்கன்னா இதுல சய உண்டை விட வரும். மொட்டுக்குள்ள இருக்கிறாள் சயப்பெருமதி என்றா அதை சகவா மாத்தணும் பண்றதுக்காக வேண்டி மொட் வந்து ஒரு சயவை கொடுக்கும். இப்போ மொட் வந்து ஒரு சயவை கொடுக்குற வடிவா அந்த மொட்டை உடைக்கக்குள்ள நம்ம சயவ குறியீடோட போடுவோம். இப்ப சய குறியீடோட அதை போட்டு சுருக்கணும்டா y சமன் சய எக்ஸ் சக 4 என்ற சமன்பாடு வரும். அதே மாதிரி 2 விட பெரிய ஒரு பெருமதியை போட்டு பார்ப்போம். 2 விட பெரிய ஒரு பெருமதி 3 கொண்டு வந்து இங்க போட்டீங்கன்னா அது ஒரு நேர்பெருமதியா இருக்கு. ஸோ மொட்டை என்னத்தை கொடுக்கும், நேர்பெருமதியை கொடுக்கும். ஸோ இது சகண்ட மாதிரியே வந்திருக்கும். அப்ப இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா y சமன் எக்ஸ் வந்திருக்கு. இப்ப அடுத்த வரைவை கீறதுக்கு செட் பண்ணுவோம். அடுத்த வரைவுல பவுண்டரி லைன் என்னவா இருக்கும், மொட்டுக்குள்ள இருக்கிறால சமப்படுத்தணும். மொட்டுக்குள்ள இருக்கிறால 0க்கு சமப்படுத்தணும்டா எக்ஸ் வந்து சய 3 வரும். எக்ஸ் சய 3 திருப்பி கொண்டு வந்து இங்க பிரதிட்டீங்கன்னா y என்றது என்னவா இருக்கும், y சமன் இது 0 ஆயிரும். ஸோ y சமன் 7 வரும். y சமன் 7. இப்ப சய 3 விட ஒரு சின்ன பெருமதி சய 4. சய 4 இந்த மொட்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டோம்னா சய 1 வரும். இது சயப்பெருமதியா இருக்கிற வடிவா மொட்டை என்ன செய்யும், இன்னொரு சயவை கொடுக்கும். ஸோ சயதர சய சகவா மாறிடும். ஸோ அதை போட்டு சகவா போட்டு சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா y சமன் எக்ஸ் சக 10 வரும். இப்ப பெரிய ஒரு பெருமதியை தூக்கி போட்டு பார்ப்போம். சய 3 விட ஒரு பெரிய பெருமதி 0 போடலாம். 0 இங்க போட்டோம்னு சொன்னா இது ஒரு நேர்பெருமதியா வரும். சக 3 ஒரு நேர்பெருமதி. ஸோ சகையத்தான் மொட்கொடுக்கும். சகதர சய சயண்டே வரும். போட்டு சயண்டு போட்டு சுருக்கி எடுத்தீங்கன்னா y சமன் சய எக்ஸ் சக 4 வரும். இப்ப இங்கேயும் y சமன் சய எக்ஸ் சக 4 இருக்கு, இங்கேயும் y சமன் சய எக்ஸ் சக 4 இருக்கு. இப்ப இதை வச்சு கொண்டு வரைவு எப்படி கீறுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்டா என்ன செய்யணும், இந்த பவுண்டரி லைனை குறிச்சுக்கொள்ளணும். நான் குறிச்சிருக்கேன் இந்த பவுண்டரி லைன் 2,2 இந்த இருக்கு புள்ளி. இப்ப இந்த இதுக்கு இங்கால பக்கம் வார வரைவு என்னது, சய எக்ஸ் சக 4 வெட்டு துண்டு 4. எப்பயுமே ஒரு வரைவு கீறணும்னு சொன்னா 2 புள்ளிகள் நமக்கு தெரிஞ்சா காணும். ஏற்கனவே நமக்கு இந்த ஒரு புள்ளி தெரியும், வெட்டு துண்டு 4 வடிவா இந்த புள்ளியும் தெரியும். ஸோ இதுக்குள்ளால ஒரு வரை கொண்ட கீறணும். அந்த வரைவு எப்படி இருக்கும், இந்த பவுண்டரி லைனுக்கு இங்கால பக்கம் மட்டும் தான் வரப்போகுது. இப்ப இந்த வரைவு கீறியாச்சு. அடுத்த என்ன செய்யணும், y சமன் எக்ஸ். y சமன் எக்ஸ்ன்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், உற்பத்திக்குள்ளால போற ஒரு நேர்கோடா இருக்கும். ஸோ உற்பத்தியில் ஒரு புள்ளி எடுக்கும். ஏற்கனவே இந்த 2,2 ஒரு புள்ளி இருக்கும். அதுக்குள்ளால புள்ளி இது வந்து புள்ளிக்கோடால காட்டப்படணும். என்ற பவுண்டரி லைனுக்கு இங்கால வந்து அந்த வரைவு வராது, இந்த பவுண்டரி லைனுக்கு இங்கால மட்டும்தான் வரும். ஸோ புள்ளிக்கோடை வச்சு காட்டி இங்கால y சமன் எக்ஸ் என்ற வரைவை கீறிருக்கு. இப்ப 2வது வரைவை பார்ப்போம். 2வது வரைவுக்கு என்ன ஆள்கூறு, எக்ஸ் சமன் சய 3 y சமன் 7. இப்ப எக்ஸ் சமன் சய 3 y சமன் 7ல ஒரு புள்ளியை குறிச்சிட்டேன். இப்ப இதுக்கு இங்கால வர வரைவு பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் சக 10 இருக்கு. ஸோ எக்ஸ் சக 10க்குரிய வரைவை கீறியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அதே வரைவு தான் வந்திருக்கு, y சமன் சய எக்ஸ் சக 4. சய எக்ஸ் சக 4 எங்க கீறி இருக்கும், இங்கால பக்கம் இவ்வளவு தூரத்துக்கும் கீறி இருக்கும். இப்ப பவுண்டரி லைன் இங்க இருந்து இங்கால பக்கம் வந்திருக்கு. ஸோ இந்த புள்ளியில இருந்து அந்த எக்ஸ் சய 4 இங்கால நீட்டி விட்டுருக்கேன். இப்ப நமக்குரிய வரைவை கீறியாச்சு. இந்த வரைவுல இருந்து நம்ம இதிலிருந்து இந்த முடிவை, இதிலிருந்து இப்படி ஒரு சமன்பாடை வந்து தீர்க்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த சமன்பாட்டுக்கும் இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு தொடர்பு இருந்திருக்கும். அப்பதான் இந்த வரைவை வச்சு கொண்டு தீர்க்கலாம். இப்ப இவங்க 2 பேருக்கும் என்ன தொடர்பு இருக்கலாம், சும்மா சமப்படுத்தி பார்ப்போம். இப்ப சமப்படுத்தி பார்த்தோம்னு சொன்னா இவங்க 2 பேரையும் எடுத்து நான் சமப்படுத்தி இருக்கேன். சமப்படுத்தி அதை நான் சுருக்கி எடுத்தேன்னு சொன்னா அவங்க கேட்ட இதிலிருந்து என்றதுக்குரிய தொடர்பு வந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேரையும் சமப்படுத்துறதும் இந்த தொடர்பும் சமனாத்தான் இருக்க போகுது. ஸோ இதுல தீர்வை கேட்காங்கன்னு சொன்னா நம்ம இவங்க 2 பேரையும் சமப்படுத்தினா வார புள்ளி எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். இந்த 2 வரைவும் சமனா வார புள்ளி எது, இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இந்த 2 வரைவும் சமனா வருது. ஸோ இந்த 2 ரேஞ்சுக்குள்ளையும் சமனா வருதுன்னா நமக்கு இந்த புள்ளியின் தேவை, இந்த புள்ளியின் தேவை. வரைவுகள் வெற்ற புள்ளியை வந்து வரைவுகளை சமப்படுத்துறது மூலம் கண்டுபிடிக்கலாம். வரைவுகள் வெற்ற புள்ளியை சமப்படுத்தணும்டா எக்ஸ் சக 10ஐயும் சய எக்ஸ் சக 4ஐயும் சமப்படுத்தணும்டா இவிடத்த அந்த வரைவு வெற்ற புள்ளியை கண்டுபிடிக்கலாம். அப்ப நான் எக்ஸ் சக 10ஐயும் சய எக்ஸ் சக 4ஐயும் சமப்படுத்தியிருக்கேன்.
எக்ஸ் சமன் சய 3 வரும். இதான் இந்த வரைவு வெற்ற புள்ளியா இருக்கு. அதே மாதிரி y சமன் எக்ஸையும் சய எக்ஸாக 4ஐயும் சமப்படுத்தினோம்னு சொன்னா இந்த இருக்கிற புள்ளி வரும். நான் சமப்படுத்தி சுருக்கக்குள்ள எனக்கு எக்ஸ் சமன் 2 வருது. அது இந்த புள்ளியா இருக்கு. இப்ப அவங்க கேட்டது என்ன, வரைவுகள் ரெண்டும் சமனா இருக்கிற புள்ளி. வரைவு ரெண்டும் எப்ப சமனா இருக்கும், சய 3ல இருந்து சக 2 மட்டும் சமனா இருக்கு. ஸோ தீர்வுகள் வந்து சய 3ல இருந்து 2 மட்டும் இருக்கு. மூன்றாவது கேள்வி ஒரு சிக்கலன் கேள்வி வந்திருக்கு. சிக்கலன் கேள்வி வந்து வளமையா ஆகன் வரிப்படம் கொண்ட கீரை சொல்லிட்டு ஒரு கோவையை தந்து அதுக்குரிய ஆகன் வரிப்படத்தை கீரை சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதே போலதான் இந்த முறையும் வந்திருக்கு. ஃபர்ஸ்டா இந்த கோவைக்குரிய ஆகன் வரிப்படத்தை கீரை சொல்லியிருக்காங்க. பிறகு இதிலிருந்து இந்த கோவைக்கும் இந்த வரைவுக்கும் இதுக்கும் இடையிலான இழிவு தூரம் எவ்வளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்டா ஆகன் வரிப்படத்தை கீறி பார்ப்போம். இப்ப இவருக்குரிய ஆகன் வரிப்படத்தை கீறணும்டா ஃபர்ஸ்டா புள்ளி என்னன்னு கண்டுபிடிக்கணும். புள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னா செட் மைனஸ் 2ஐ 0க்கு சமப்படுத்தின புள்ளிதான் இருக்கு. இப்ப செட் மைனஸ் 2ஐ 0க்கு சமப்படுத்தினோம்டா செட் சமன் 2i என்ற மாதிரி வரப்போகுது. இப்ப செட் சமன் 2iல நம்ம ஒரு வட்டம் போட்டு அந்த புள்ளியை எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்ப இந்த π/4ன்றது என்ன, அந்த நேர்கோடு வந்து எக்ஸோட என்ன கோணத்தாக்குதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னா இது மொட்டுக்குள்ள வந்திருக்கு. மொட்டுக்குள்ள வார வடிவா இந்த மொட்டை உடைச்சியான் இந்த ஆர்கியூமெண்ட் எடுக்க போறோம். மொட்டை உடைக்கக்குள்ள இந்த π/4 வந்து பிளஸ்ஸையும் எடுக்கும் மைனஸ் π/4 பெருமதியையும் எடுக்க போகுது. ஸோ நம்ம எக்ஸோட π/4 கோணம் மேலேயும் கீறோனும், அதே சமயம் மைனஸ் π/4 வடிவா கோணம் கீழேயும் கீறி இருக்கும். இதான் இந்த ஆர்கியூமெண்ட் இதுக்குரிய வரைவா வரப்போ ஆகன் வரிப்படமா வரப்போகுது. வரைவை கீறிட்டேன். அதுக்கு பிறகு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, இதை தாண்டி வேறொரு கோவையை தந்து இதுக்குமான தொடர்பு கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்குமான தொடர்புண்டா இந்த வரைவுல இருந்து அனுப்பணும். இப்ப இந்த வரைவுக்கு இதாம் வடிவம், இது வேறொரு வடிவம். ஸோ இந்த வடிவத்தை என்ன செய்யணும், இந்த வரைவுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதுக்கு அவர் ரை பண்ணி பார்க்கும். இவரா மாத்தேலுமாண்டு ரை பண்ணி பார்ப்போம். இப்ப இவரா மாத்தணும்டா இங்க செட் பார் இருக்குது, இங்க செட் இருக்கு. இப்ப இந்த பார் என்ன செய்யணும், வெளியே எடுக்க பார்க்கணும். அதுக்கு ஒரு தியரி இருக்கு. என்னது, செட் ஒன் சில செட்டு கூட்டுப்படுற மாதிரியோ இல்லாட்டி கழிப்படுற மாதிரியோ வருதுன்றா அது பார வெளியே முழுவதையும் பாரா போடலாம். இப்ப இந்த தியரியை பயன்படுத்தினால் இந்த பாரை வெளியே எடுக்க ரைவன போர். இப்ப இது செட் பார் இருக்கு, அது நார்மலா வெளியே வந்துடும். இது 2i என்று இருக்கு. இப்ப இவருக்குரிய பார் பெருமதி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். செட் பார் செட் என்றது என்னது, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதை செட் எடுப்போம், அதை நான் ஆள்கூறு புள்ளியா குறிச்சிருக்கேன். அதே மாதிரி செட் பார் எப்படி குறிக்கிறேன்னு சொல்ல அந்த கற்பனை பகுதி இருக்கு தானே, அந்த கற்பனை பகுதி வந்து மைனஸ் பெருமதியா இருக்கு. ஸோ மெய்ப்பகுதி ஏ இங்க ஏயா தானே இருந்து கொண்டிருக்கும். கற்பனை பகுதி மட்டுமே இங்க பிளஸ் பிஐ என்று வந்தது, இங்க மைனஸ் பிஐ என்று வரும். இதான் செட்டுக்கும் செட் பாருக்கும் இடையிலான தொடர்பா இருக்க போகுது. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா செட் பார் இருக்கிறத வெளியெடுத்தா நார்மலா செட் என்ற மாதிரி வந்துடும். ஆனா 2i இருக்கிறது என்னது, அதுக்கு ஒரு பார் எடுத்து விட்டோம்னா அதுல கற்பனை பகுதி பிளஸ் 2i என்றது அது என்னவா வந்திருக்கும், மைனஸ் 2i என்று வந்திருக்கும். இப்ப பாரை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டு இப்ப அடுத்த தியரி பார்ப்போம். ஆர்கியூமெண்ட் செட் பார், அதாவது ஆர்கியூமெண்ட் செட் பாருக்கும் ஆர்கியூமெண்ட் செட்டுக்கும் இடையிலான தொடர்பு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு மைனஸால தான் இந்த வித்தியாசம் வரும். அதாவது ஆர்கியூமெண்ட் செட்ன்றது மைனஸ் ஆர்கியூமெண்ட் செட் பாரா இருக்க போகுது. இப்ப இந்த மைனஸால என்ன பிரச்சனை வரும் கேட்டா இங்க ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னு சொல்லுங்க, மொட்டுக்குள்ளானே இருக்கு. அப்ப ஆர்கியூமெண்ட் செட்டும் நேராத்தான் இருக்கும், ஆர்கியூமெண்ட் செட் பாரும் கட்டாயம் நேராத்தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த பார்ன்றதுக்கு பதிலாக பார் எடுத்து போட்டு ஆர்கியூமெண்ட் செட் மைனஸ் 2i மொட்டுக்குள்ள மாதிரி எழுதலாம். ஏன், ஆர்கியூமெண்ட் செட்ன்றது மைனஸ் ஆர்கியூமெண்ட் செட் பாருக்கு சமனா இருக்கிற வடிவம். அப்ப நம்ம ஏற்கனவே எடுத்த வடிவத்துக்கு இங்க இவரை மாத்தி எடுத்த இவரை வந்து ஏற்கனவே நம்ம எடுத்து வரைவுகிற வடிவத்துக்கு மாத்திட்டோம். ஸோ இவருக்கும் இடையிலான இழிவு தூரம் தானே. அப்ப இவரை வரைவுக்குள்ள கொண்டு வருவோம். இவரை வரைவுக்குள்ள கொண்டு வரண்டா என்ன செய்யணும், செட் மைனஸ் 1 0க்கு சமப்படுத்தும். செட் மைனஸ் 1 நீங்க 0க்கு சமப்படுத்தினீங்கன்னா செட் சமன் 1 வரும். இப்ப அதை ஆள்கூறா குறிச்சிருக்கேன். இப்ப இழிவு தூரம் என்ற விஷயத்துக்கு வருவோம். ஒரு புள்ளியிலிருந்து ஒரு கோட்டுக்கான இழிவு தூரம்ன்றது செங்குத்து தூரமா இருக்கும். அதாவது 2 கோடுகளுக்கு இடையிலான இழிவு தூரமா இருந்தாலும் சரி, ஒரு புள்ளியிலிருந்து ஒரு கோட்டுக்கான இழிவு தூரமா இருந்தாலும் சரி, அது பெயின் செங்குத்து தூரமா இருக்கு. அப்ப இந்த ஒன்றெண்ட புள்ளியிலிருந்து இந்த கோட்டுக்கான இழிவு தூரம் என்னவா இருக்கும், ஒரு செங்குத்து தூரமா இருக்கும். அப்ப நான் இதுக்கு ஒரு செங்குத்தொண்டு அடிச்சிருக்கேன். இப்ப இது ஒரு செங்கோண முக்கோணியா வந்தது. நமக்கு தேவையான பெருமானம் என்ன, இந்த இழிவு தூரம், இந்த நீளம் தேவைப்பட போகுது.
இப்ப இந்த நீளம் தேவைன்னு சொன்னா நமக்கு தெரியும், இந்த செம்பக்கத்துல நீளம் தெரியும் என்னது, இந்த புள்ளி 2 இந்த புள்ளி 1. அப்ப இந்த செம்பக்கத்துல நீளம் 1 இருக்கு. கோணம் பாத்தீங்கன்னு சொன்னா இது π/4 வடிவா, இது ஒன்று விட்ட கோணம் என்ற அடிப்படையில இதுவும் π/4 இருக்கு. இப்ப இது π/4 இருக்கு. இப்ப நீங்க கோணத்துக்குள்ளால இந்த ஒன்றெண்ட பெருமதியை பிரிச்சு விட்டா இந்த நீளம் வரப்போகுது. அதாவது இழிவு பெருமானம்ன்றது இந்த நீளம் 1 வந்து sin π/4 இல்லாட்டி ஒரு cos π/4 பிரிச்சு விட்டீங்கன்னா சரி. அப்போ 1 தர sin π/4 ஒன்றிங்கில் √2 என்ற மாதிரி வரப்போகுது. 4வது கேள்வி ஈருறுப்பு விரிவுல வந்திருக்கு. ஈருறுப்பு விரிவு கேள்வி வருதுன்னு சொன்னா முதலாவதா நீங்க அதுல பொது உறுப்பு எழுதுறதுக்கு விழிக்கிறோம். பொது உறுப்பு எழுதி போட்டு அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேள்வியை கொண்டு போவோம். இப்ப இந்த கோவை தந்திருக்காங்க, இந்த கோவையில வந்து எக்ஸ் வர்க்கம் உண்டு, எக்ஸ் வர்க்கத்துல உறுப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சுக்கொண்டு n = 3 என காட்டுகண்டு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்டா கோவைக்குரிய பொது உறுப்பு அப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். பொது உறுப்பு வந்து எப்பயுமே NCR ரெண்டு பேரும் கட்டாயம் முதலாவது உறுப்புற 6ஆம் அடுக்கு மாதிரி எழுதுவோம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஆள்ட உறுப்புற n/6ஆம் அடுக்கு என்ற மாதிரி எழுதி கொள்வோம். இப்ப நீங்க சுருக்கி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இதை வந்து சுருக்கி இப்படி நான் எடுத்து வச்சுக்கொண்டிருக்கேன். இப்ப என்ன நமக்கு எக்ஸ் வர்க்க என்ற உறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப கட்டாயம் இந்த எக்ஸ் வர்க்கத்துல மேல 2 பெருமானம் வரும். இப்ப என்ன பெருமானம் நமக்கு n-r/2 வந்திருக்கு. ஸோ n-r/2 2க்கு கட்டாயம் சமனா இருந்திருக்கும். இப்ப நான் n-r/2 2க்கு சமன் எடுத்து ஒரு கோவை ஒன்று r/க்கு எழுவாயாக்கி வச்சிருக்கு. இப்ப இதை வச்சுக்கொண்டு நம்மளால டிரெக்டா n = 3 காட்டல. ஏன் r ஒரு தெரியாக்கணியம் இருக்கு. அப்ப இதுல r-க்கும் n-க்கும் ஒரு தொடர்பு ஒன்று எடுக்கும். இப்ப r-க்கும் n-க்கு நமக்கு ஒரு வெளிப்படையான தொடர்பு தெரியும். n-ஐ விட r வந்து சின்னனா இருக்கலாம், இல்லாட்டி சமனா இருக்கலாம். ஸோ அந்த தொடர்பை நான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த தொடர்புல கொண்டு வந்து நம்ம r-க்கு இந்த பெருமதியை போடுவோம். போட்டு என்ன சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா n வந்து 4 விட சின்னனா இருக்கலாம் என்ற முடிவு வரும். இப்ப n வந்து 4 விட சின்னனா இருக்கலாம் என்ற முடிவை வச்சு நம்ம 3ஆத்தான் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு தொடர்பு தரவொன்று தந்திருக்காங்க. n மூலகம் Z+ஆ இருக்கும், அது நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதோட n வந்து ஒற்றை எண் என்று வந்திருக்காங்க. n மூலகம் Z+ என்று சொன்னா 1, 2, 3 இந்த 3 பெருமானங்களும் இருக்கலாம். இல்ல ஒற்றை என்று வரபடியா 2 பெருமானம் இருக்காது. ஸோ n = 3 இருக்கலாம், இல்லாட்டி n = 1 இருக்கலாம். இப்பயும் என்ன காட்டணும், n = 3 மட்டும் காட்டணும். இப்ப n = 1 வராண்டு காட்டணும்டா நம்ம n = 1 இருக்கக்குள்ள 6 பெருமதியை செக் பண்ணி பார்ப்போம். என்னைக்கு நம்ம 1 கொண்டு வந்து போட்டோம்டா 6 பெருமானம் வந்து sin2 மாதிரி வருது. அப்ப 6க்கு sin2 பெருமானம் இருக்காது. ஏன் 6ன்றது கட்டாயம் ஒரு நேர்நிறை எண்ணா தான் இருக்கும். இப்ப sin2 பெருமானம் பொருத்தமற்றதா இருக்கு. அதே மாதிரி n = 3 கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து போட்டோம்டா 6க்கு வார பெருமானம் சக2 இருக்கு. 2ன்றது ஒரு நேர்நிறை எண், ஆகவே n = 3ன்றது பொருத்தமானதா இருக்கு. இப்ப அங்கால அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தையும் கண்டுபிடிங்க. இப்ப எக்ஸ் வர்க்கத்தின் குணகம்ன்றது என்னது, இதான் எக்ஸ் வர்க்கத்தின் குணகமா இருக்கு. இது எக்ஸ், அப்ப எக்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு நம்பர் தான் எக்ஸ் வர்க்கத்துல குணகமா இருக்கு. இப்ப இந்த பெருமானம் தான் எக்ஸ் வர்க்கத்தின் குணகமா இருக்கு. இப்ப நான் அதை கொண்டு வந்து இங்க போட்டிருக்கேன். இப்ப n-க்கு என்ன பெருமானம் வரும், 3 பெருமானம் வரும். அதே மாதிரி 6க்கு 2 பெருமானம் வரும். அதை போட்டாச்சு. இப்ப 3C2 என்ன விளக்கம் என்று பார்ப்போம். 3C2 சொன்னா இந்த 3ன்றது மேல 3 ஃபேக்டோரியல் என்ற மாதிரி வரும். அதே மாதிரி இங்க 2ன்றது கீழே 2 ஃபேக்டோரியல் என்று வரும். இப்ப இதுக்கு பக்கத்துல இருக்கிறாள் யாருன்னு பார்த்தா 3ல இருந்து 2 கழிச்சா 1 வரும். அதைத்தான் இவடுத்த ஒரு ஃபேக்டோரியல் எழுதும். இது நார்மலா sin1 கீழ் 3ஆம் அடுக்கு 3 மாதிரி வரப்போகுது. இப்ப இதை சுருக்குறத பார்ப்போம். 3 ஃபேக்டோரியல் என்ன, 1 தர 2 தர 3, ஒரு ஃபேக்டோரியல் 1 வரும். 2 ஃபேக்டோரியல் 1 தர 2 வரும். இப்ப நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் sin1 மாதிரி வரும். அஞ்சாவது கேள்வி ஒரு லிமிட் கேள்வி வந்திருக்கு. லிமிட் கேள்வி வரக்குள்ள அதுல சேடுகள் வருதுன்னு சொன்னா அதை உடன்புணரியால பெருக்கி நம்ம கேள்வியை செய்யறோம் நாம. அதே மாதிரி ஒரு ட்ரிக்னோமெட்ரி வருதுன்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த தியரியை பயன்படுத்தி செய்வோம். இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, லிமிட் வந்து எக்ஸ் 0 அணுகக்குள்ள sin x=xன்றது 1க்கு சமனா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ட்ரிக்னோமெட்ரியில எந்த சார்பு வந்தாலுமே நம்ம அதை sin x என்ற வடிவத்துக்கு தான் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதான் கேள்வி. இந்த கேள்வியை சுருக்கி எடுக்கக்குள்ள 2 விட வரும் என காட்டுகண்டு கேட்டிருக்காங்க.
ஸோ நம்ம வந்து இந்த கீழே இருக்கிற உடன்புணரிய இந்த கீழே இருக்கிற சேடை வந்து நம்ம என்ன செய்யணும், உடன்புணரியால பெருக்குவோம். மேலேயும் கீழையும் உடன்புணரியால பெருக்குவோம். இப்போ இதை பெருக்கி போட்டு இதை சுருக்குவோம். இதை சுருக்க வலிக்கிட்டோம்னு சொன்னா இதோட பெருக்கக்குள்ள என்ன நடக்கும்னா இந்த வர்க்க மூலம் இல்லாம போய் 3x வர்க்கம் சக 1 வரும். அதே மாதிரி இதால பெருக்கக்குள்ள இதை வர்க்க மூலம் இல்லாம போய் x வர்க்கம் சக 1 வரப்போகுது. இதை இன்னும் சுருக்கணும்னு சொன்னா 2 தர எக்ஸின் கனமண்ட மாதிரி வரப்போகுது. இப்ப மேல இருக்கிறால பார்த்தோம்னு சொன்னா tan x sin x இருக்கு. இப்ப sin x ஓகே இந்த தியரிக்குள்ளால வர பார்க்கும். அதே மாதிரி tan x பார்த்தோம்னு சொன்னா நமக்கு tan x தெரியும் sin x சிங்கிள் cos x தெரியும். ஸோ tan x பதிலான sin x சிங்கிள் cos x எழுது. இப்ப இதுல இருந்து ஒரு sin x-ஐயும் இதுல இருந்து ஒரு x-ஐயும் வெளியெடுத்தோம்னு சொன்னா இந்த தியரிக்கு ஏற்ற மாதிரி sin x சிங்கிள் x வந்துட்டு. இப்ப இங்கால பாக்குறத பார்த்தோம்னு சொன்னா 1க்கு கீழே cos x மைனஸ் 1 மாதிரி இருக்கு. இப்ப இதையும் நம்ம இந்த வடிவத்துக்கு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணோம். இப்ப இந்த வடிவத்துக்கு இவரை வந்து இந்த வடிவத்துக்கு மாத்தணும்டா அதை நான் தனி எடுத்து செஞ்சு காட்டுறேன். 1க்கு கீழே cos x மைனஸ் 1 இதை நீங்க சுருக்குனீங்கடா 1 மைனஸ் cos x கீழே cos x வரப்போகுது. இப்ப இருமடங்கு கோண வாய்ப்பாடு ஒன்று இருக்கு. இருமடங்கு கோண வாய்ப்பாடு என்ன சொல்லுதுண்டா cos x சமன் 1 மைனஸ் 2 sin வர்க்கம் x/2 சொல்லுது. இதுல இருந்து 1 மைனஸ் cos x வந்து நம்ம எழுவாயாக்கணும்டா 1 மைனஸ் cos x-க்கு பதிலா 2 தர sin வர்க்கம் x/2 பிரதியீடா கொடுக்கலாம். இப்ப சைனை இதுக்குள்ள கொண்டு வந்துட்ட. இப்ப இவரை வந்து இங்க பிரதியீடா கொடுத்தோம்டா 2 sin வர்க்கம் x/2 இந்த அழி இருக்கன் இவிடத்த cos x கீழே வரப்போகுது. இப்ப மேலேயும் x/2 வர்க்கமண்டமாயிருக்கு, கீழே x வர்க்கமண்டா இருக்கு. மேலே x இருந்தா கீழேயும் x இருக்கும். அப்ப இங்க மேலே x/2 இருக்குன்னா கீழே x/2 வரணும். ஆகவே நான் இதை வந்து 4ஆல பிரிச்சு 4ஆல பெருக்கி இருக்கு. இப்ப மேலே x/2 வர்க்கமண்டமாய் வரப்போகுது, கீழேயும் x/2 வர்க்கமண்டமாய் வரப்போகுது. இப்ப நம்ம இந்த தியரியை இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்ப லிமிட்டை ஒவ்வொன்றா உடைச்சு வந்தோம்டா sin x சிங்கிள் xன்றது என்னது 1. ஆகவே 1 வரப்போகுது. இந்த 4 வெளியே ஒரு நம்பரை வந்து நம்ம லிமிட்டுக்கு வெளியே நார்மலா எடுக்கலாம். ஸோ 1/4 மாதிரி வரப்போகுது. இப்ப இது வர்க்கமண்டு வார வடிவா என்னது sin x/2 x/2ன்றது 1 மாதிரி வரணும். sin வர்க்கம் x/2 x/2 முழுவதும் வர்க்கமண்டது 1 வர்க்கமண்ட மாதிரி வரும். இப்ப எக்ஸுக்கு நீங்க 0 எழுது. ஸோ எக்ஸுக்கு 0 போட்டோம்டா இவ்வளவும் கேன்சல் ஆயிரும், 1 வரும். அதே மாதிரி எக்ஸுக்கு இங்க 0 போட்டா வர்க்கமண்டத்துக்குள்ள 1 வரும். இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா அரை என்ற விட வரும். இந்த வீடியோவில் 1 தொடக்கம் 5 வரையிலான வினாக்களுக்கான விளக்கங்களை பார்த்துருக்கு. இனி வருகிற வீடியோக்களை பார்க்கணுமெண்டா EAA சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.